ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எதுக்குன்னா மாட்டு பொங்கலுங்கிறதுனால இந்த ஊரில் வந்து விழா வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லார் ஊர்லேயும் பண்ணுவாங்க. இந்த ஊரில் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு வருவாங்க. எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு வீடு முதல் மாடை வைப்பாங்க. அந்த முதல் மாடை வைக்கிறது வந்து பயங்கர லெவலில் பண்ணுவாங்க. அதாவது நல்ல கிராண்டாக ஒரு ஒரு கல்யாணம், ஏதாச்சும் ஒரு நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன் நடத்த முடியல, அந்த லெவலுக்கு பண்ணுவாங்க. வர்றவங்களுக்கு சமையல் பண்ணி போடுறது, வரவங்களுக்கு வந்து முதல் மரியாதை, அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து அவ்வளோ வீடாக நீட்டாக பண்ணுவாங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு பண்ணுவாங்க. வசதி இருந்தாலும் இல்லாட்டினாலுமே அவங்க எப்படியா இருந்தாலும் இதை வந்து நல்லா கிராண்டாக தான் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து ரூ. 2 ரூ. 3 கூட செலவாகும். 3 லட்சம் வரைக்கும் கூட செலவு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க. மயிலாட்டம், கோலாட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கரகம், இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. அவங்கவுங்க விருப்பம் தான், அதுதான் நம்ம பண்ணணும் கிடையாது. அவங்க வசதி தகுந்த மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. வெவ்வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும். நிறையா பேர் முக்கியமான பிரமுகர்கள்லாம் வருவாங்க, வந்து போவாங்க. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் நம்ம வந்து அதுக்கெல்லாம் பார்க்க வந்து சரி, அதையும் நம்ம வீடியோ எடுத்து போகலான்ட்டு தான் வந்திருக்கேன். 4 மணி ஆகுது. 4:30 மணி போல் குளத்துக்கு போவாங்க மாடு. இந்த முதல் மாடு அவுக்குறாங்க ஓகேங்களா. அந்த மாட்டை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு மரியாதை பண்ணி அதெல்லாம் பண்ணி வான வெடிக்கெல்லாம் போட்டு வெடியெல்லாம் வெடித்து அதை வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாடை வந்து குளிப்பாட்டுவாங்க. அவங்க மாடை வந்து குளிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லோரும் வீட்டு மாடும் அவங்க குளிப்பாட்டணும் குளத்துல போய்ட்டு. அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணுவாங்க. நிறையா பேர் ஃபாரினர்ஸ்லாம் வரதான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அதையும் அப்படியே எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போகலான்னு வந்திருக்கேன். நானுமே வந்து இப்போ தான் வந்து அந்த குளத்துக்கு போய்ட்டு முதல் மாடு தண்ணி குளிப்பாட்டுறதை பார்க்க போகிறேன் அவங்களோட சேர்ந்து. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலை நிகழ்ச்சி நிறையாவே இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். அதை வந்து 2 பார்ட்டாக தான் போட முடியும், ஒரே பார்ட்டாக போட முடியாது. அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ குளத்துக்கு போய்ட்டு பார்க்கலாம் நான் எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே வாங்க போவோம்.
இது வரைக்கும் நல்ல தப்பாட்டத்தெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெடியை வெடித்து இந்த முதல் மாடை அவுக்கிறத வந்து வரவேற்கிறாங்க. மாட்டை வரவேற்கிறதுக்காக தான் அந்த வெடியை போடுறது. அதுக்கப்புறம் வந்து முதல் மாடை அவுக்கிறவங்க மாட்டோட வருவாங்க. இவங்க வந்து இந்த குளத்துல வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எல்லா மாட்டையும் வந்து தண்ணிக்குள்ளே இறக்குவாங்க. இந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒரு 50 வருஷமாக இந்த வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 500 தலைக்கட்டுக்கு மேலே இருப்பாங்க. பாதி பேர் வெளியூரில் இருக்காங்க. அவங்க வெளியூரில் இருந்தாலுமே அவங்களுக்கு முதல் மாடை அவுக்கிற இது வந்துச்சுனாக்கா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அளவுக்கு வந்து காலங்காலமாக வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஊரோட ஒற்றுமை தான். அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே சரி ஊரே வந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நீட்டாக நடத்தி முடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறையா வந்தாங்க. நெருக்கி ஒரு 40-50 பேர் வந்துட்டாங்க. உள்ளூர்காரங்களோட ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக தெரிஞ்சாங்க எனக்கு கண்ணுக்கு. அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி நல்லாவே அதை வந்து பார்த்துக்கிட்டு சில பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சில பேர் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பாரம்பரியமாக பண்ணுறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டரே வந்தாங்க. இந்த குளத்தில் வந்து இந்த மாடை வந்து குளிப்பாட்டாததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து இந்த ஊரில் உள்ளவங்க மாடை பூராலாம் குளிப்பாட்டி நேராக அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க.
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 ஜோடி மாடு வச்சுருப்பாங்க. இப்போ மாடெல்லாம் வந்து பார்க்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு கம்மியாகிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மிஷின் வந்ததுனால தான். மிஷினுன்னா பார்த்தீங்கன்னா டிராக்டர், இந்த மாதிரி உழவு ஓட்டுறதுக்கு வந்து டிராக்டர், பெரும்பாலும் டிராக்டர் வச்சு தான் வந்து ஓட்டுறாங்க. அதனால் வந்து மாட்டுக்கு வேலைலாம் போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மாட்டை வந்து பராமரிக்க முடியல. வைக்கோல் விலையெல்லாம் விலை ஏறினதுனால வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் மாட்டை வந்து வித்துடுறாங்க.
ಏನು ಜರ್ಬಿಟ್ಟಿದೆ